இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்கு வங்கத்தில் மொத்தம் 294 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. 152 தொகுதிகளில் கடந்த 23ஆம் தேதி முதல்கட்ட தேர்தல் நடந்தது. அதில் 93% ஓட்டுகள் பதிவாகின. பெரும்பாலும் பெரிய அளவிலான கலவரங்கள் இன்றி அந்த தேர்தல் நடந்தது. இந்நிலையில் மீதமுள்ள 142 தொகுதிகளில் இன்று 2ஆம் கட்ட தேர்தல் நடக்கிறது. காலை முதலே வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்து ஓட்டளித்து வருகின்றனர். ஹூக்ளி தெற்கு 24, பனக்ரஸ், சப்ரா உள்ளிட்ட இடங்களில் ஆங்காங்கே மோதல் வெடித்தது. மேற்கு வங்கத்தின் சப்ரா தொகுதியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா பூத் ஏஜென்ட் முசாஃபர் மிர்ரை சூழ்ந்த திரிணாமுல் காங்கிரசார் சிலர் அவர் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர். தலையில் பலத்த காயமடைந்த முசாஃபர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரது தலையில் 6 தையல் போடப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா வேட்பாளர் சைகத் சர்கார் கூறினார். காலை ஓட்டுச்சாவடிக்கு சென்று கொண்டிருந்த போது ரவுடிகள் சிலர் என்னை வழிமறித்தனர். அவர்களுடன் திரிணாமுல் காங்கிரசாரும் இருந்தனர். 15 முதல் 20 பேர் சேர்ந்து என்னை தாக்கினர். அவர்கள் கையில் துப்பாக்கி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருந்தன. பல முறை என்னை தாக்கியதில் எனக்கு பலத்த இரத்தக்காயம் ஏற்பட்டது என முசாஃபர் மிர் கூறினார். தெற்கு 24 பர்கனாஸ் மாவட்டத்தில் உள்ள பூத்தில் பயன்படுத்தப்பட்ட ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளரின் தாமரை சின்னம் ஸ்டிக்கர் ஒட்டி மறைக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவினர் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. உடனே அங்கிருந்த துணை ராணுவ படையினர் அங்கு வந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதே பூத்தில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களின் சின்னத்திற்கு நேராகவும் டேப் ஒட்டப்பட்டிருந்ததாக புகார் எழுந்ததால் அந்த கட்சியினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சப்ரா, சாந்திப்பூர், நாடியா, பவானிப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு இருப்பதாக வாக்குவாதம் எழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கொல்கத்தா வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளில் உள்ள ஓட்டுச்சாவடிகளில் ஆய்வு மேற்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரியை திரிணாமுல் காங்கிரசார் சூழ்ந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் ஜெய் ஸ்ரீராம் கோஷமிட்டார். ஓட்டுப்பதிவு மையத்திற்கு அருகே அவர் அப்படி முழங்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. கலவரம் மூடும் சூழலில் துணை ராணுவ படையினர் லேசான தடியடி நடத்தினர். பாரதிய ஜனதா திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டதால் பரபரப்பு சூழல் காணப்பட்டது. ஒரு சில இடங்களில் கல்வீச்சு சம்பவங்கள் நடந்தன. கொல்கத்தாவில் பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் கையில் கூர்மையான ஆயுதங்களுடன் வாக்காளர்களை மிரட்டி தாமரை சின்னத்தில் ஓட்டு போட வைக்கின்றனர். அதற்கான வீடியோ ஆதாரங்களை சேகரித்துள்ளோம். இதுபற்றி தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் அளிப்போம் என திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி அபிஷேக் சாட்டர்ஜி குற்றம் சாட்டினார். மேலும் சில பகுதிகளில் பாரதிய ஜனதா திரிணாமுல் காங்கிரசார் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. ஒரு சிலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. சில இடங்களில் துணை ராணுவ படையினர் தடியடி நடத்தினர். பல இடங்களில் கடும் வெயிலும் சில இடங்களில் மழையும் பெய்து வரும் நிலையில் அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் காலை முதலே விறுவிறுப்பாக ஓட்டுப்பதிவு நடந்து வருகிறது. காலை 9 மணிக்கு 18%, 11 மணிக்கு 40%, 1 மணி நிலவரப்படி 61% ஓட்டுகளும் பதிவாகியுள்ளன. 2ஆம் கட்ட தேர்தலில் மொத்தம் 3.22 கோடி வாக்காளர்கள் ஓட்டளிக்க தகுதி பெற்ற நிலையில் மதியம் 1 மணிக்குள் 2 கோடி பேர் ஓட்டளித்துள்ளனர். மாலை 6 மணி வரை ஓட்டுப்பதிவுக்கான நேரம் உள்ளதால் முதல்கட்ட தேர்தலைப் போலவே 2ஆம் கட்ட தேர்தலிலும் 90% கடந்து ஓட்டுகள் பதிவாகும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பவானிப்பூர் தொகுதியில் முதல்வர் மம்தா பானர்ஜிக்கும் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இந்த தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதாவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுவதால் வெற்றி யாருக்கு என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.